மொழியை பிடிச்ச தொங்குறது என்பது ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு எனக்கு. இந்த மொழியை பற்றி பிற்போக்குத்தனம் முற்போக்குத்தனம் இந்த பேச்சே பேசக்கூடாது. சாதியை பேசுகிற கட்சிகளை சாடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? மதத்தை பற்றி பேசுகிற கட்சிகளை தாடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? சாதி சண்டைகளை உருவாக்குற இந்த திராவிட கட்சிகளை தாடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்க நெஞ்சுரம் மிகுந்த ஒரு ஆண்மகனா இருந்தா அதே தொலைக்காட்சியில திராவிட கட்சிகளுக்கு எதிராக பேசுங்க வைப்போம். திராவிட கட்சி இங்க கெட்டதை செய்யலன்னு நினைக்கிறீங்களா? சாதனை மட்டும் தான் செஞ்சிருக்காங்களா? உங்களால பேச முடியுமா? ஒரு சின்ன பையன் கேட்கிற அங்கிட்ட ஒரு அம்மா பேசிட்டு இருக்கு, அப்படியே நீங்க பெரிய இயக்குனர் உங்களுக்கு திரைக்கதை எழுத தெரியும் அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட வாத திறமையை காட்டுறீங்களா? வைப்போமா ஒரு டிபேட் வைப்போமா? நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேச்சாளர்கிட்ட நீங்க வந்து உட்கார தயாரா? நீங்க தான் மிகப்பெரிய பேச்சாளராச்சு, மிகப்பெரிய எழுத்தாளராச்சு, எங்களோட வயசுல நீங்க எவ்வளவு மூத்தவங்களாச்சு, வாங்கல எங்க கட்சியில யாரை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. மழலை வாசில இருந்து மாநில பேச்சாளர் வரைக்கும் யாரு வேணாலும் தயாரா இருக்கும். வாங்க வாங்க பார்ப்போம். மொழியை தூக்குவது பிற்போக்குத்தனமா? சாதியை கொண்டாடுவது மதத்தை கொண்டாடுவது முற்போக்குத்தனமா? டிபேட் வச்சு பாத்துடலாமா? வாதம் வைப்போமா? எது சரியா இருக்குன்னு பாத்துருவோமா? உங்களை நம்பி அங்க விவாதத்துல வந்தவங்ககிட்ட உங்களோட திறமையை காட்டுறீங்களா? அங்க என்ன தலைப்பு அதை பேசுங்க. அதென்ன நீங்க முடிவு செய்யறது? அங்க முடிவு செய்யறது நீங்க யாரு? அவங்க கருத்துரிமையால பேசிக்கொள்றாங்க, நீங்க நடுநிலைமைவாதி. நீங்க அவருடைய சண்டை ஏற்படாம கருத்தை புரியாதவங்களுக்கு புரிஞ்சோடி சொல்லணுமே ஒழிய நீங்க ஒரு கருத்தை திணிக்கிற வேலை பார்க்க கூடாது. அதுக்கு எதுக்குங்க டிபேட்? அதுக்கு எதுக்கு நீங்க நடத்துறீங்க? அதுக்கு எதுக்கு தமிழான்னு பேர் வைக்கிறீங்க? மாத்துங்க. இனத்தை பற்றி பேர் வச்சுக்கிட்டு, மொழியை பற்றி பேர் வச்சுக்கிட்டு, மொழியை பற்றி தொலைக்காட்சியை வச்சுக்கிட்டு அப்புறம் மொழியை தூக்கி பிடிக்காத எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பாத்தீங்களா? இந்த மாதிரி ஆட்கள் நம்ம அடையாளம் காணணும். கருபழனிப்பன் போல இங்க நிறைய ஆட்கள் உழவுறாங்க. எது தமிழங்கிற முகமூடிக்குள்ளேயே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. மொழி பேசுவாங்க, இல்ல பேசுவாங்க, ஆனா மொழியை பத்தி பேசும்போது வந்து வக்கனையா நிப்பாங்க. இப்படியான ஆட்களை இனம் காண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட நிலைமை அப்படிதான் இருக்கு. நமக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம ஆளுகளே விட்டே அதான் சொல்லுவாங்களே, நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறது. அப்படியான வேலையை தான் இந்த திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உறுதுணையாக அண்ணன் கருபழனிப்பன் போன்றவர்கள் போய்கிட்டு இருக்காங்க. இதுவே கடைசியா இருங்க, இனிமே இந்த பக்கம் வராதிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்துற வேலை பார்க்கறாருல, அந்த நிறுவனத்து பேரு சி தமிழ். ஏன்னா தமிழர் என்ற வழக்கத்துக்கு தமிழ்னு தேவைப்படுது. நிகழ்ச்சிக்கு பேர் என்னது? தமிழா தமிழா? ஏன் இந்தியா இந்தியா? வேற ஏதாவது திராவிடா இல்ல வேற ஏதாவது வச்சு மொழி வைக்காம வேற ஏதாவது வச்சிருக்கலாமே. நிகழ்ச்சியோட பேர்லயும் மொழி வருது, நிறுவனத்தோட வேலை பார்க்குற நிறுவனத்தோட பேர்லயும் மொழி வருது. ஆனா மொழியை பத்தி பேசிடக்கூடாது. என்னடா ஏன் இப்படி பேசுறாங்கன்னா இன்னைக்கு மட்டும் தான் கருபழனிப்பன் இப்படி பேசுறாரா அப்படின்னு நீங்க பார்த்தா அப்படி இல்லை. அவர் தொடர்ச்சியா தான் அப்படிதான். எப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததோ, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு தயாராச்சோ, திமுக சொம்படிக்கிற வேலை எப்போ எங்க அண்ணன் அப்ப தொடங்கின வேலை இப்போ வரைக்கும் சொம்பு சரியா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் 7 மாசம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதே ஒரு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி இவரோட வாத நிகழ்ச்சியில ஒரு மாணவர்கள் கிட்ட ஆசிரியர்கள் இந்த ஆன்லைன் கிளாஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அரசு பள்ளி, தனியார் பள்ளி, இந்த கொரோனா நேரத்தில் அப்படின்னு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் பள்ளி சம்பந்தமா அரசு பள்ளியா தனியார் பள்ளியா, கல்வி எங்க சிறப்பா இருக்குது, ஏன் அப்படி எங்க படிக்கணும்னு ஒரு வாதம் வரும்போது ஒரு தம்பி, சின்ன பையன், ஒரு மீடியமான பையன் ஒரு கேட்கறான், இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியில வேலை பார்க்குற ஆசிரியர் அவங்களோட பிள்ளை அரசு பள்ளியில படிக்குதாங்களா அப்படின்னு கேட்ட உடனே பதில் சொல்ல வேண்டிய அரசு ஆசிரியர் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் கருபழனியப்பன் என்ன கேட்குறீங்க? அவங்க அரசு பள்ளியில படிக்க மாட்டாங்க, சேர்க்க முடியாது, அவங்க பிள்ளை அரசு பள்ளியில சேர்க்க முடியாது. அதான் ஏன்னு கேட்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னா, சேர்க்க முடியாதுப்பா, ஏன்னா அரசு பள்ளியில வேலை பார்க்குற ஆசிரியர் 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திக்கிட்டே இருப்பாங்க, அதனால அரசு பள்ளியில சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரு அறிவார்ந்த விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதுல அந்த தம்பி, சின்ன தம்பியா, அவருக்கு அதுக்கு மேல அதுல ஒரு கேள்வி வைக்க முடியாம அப்படி, ஏன்னா நீட் சம்பந்தமான அது விவாதம், அதுல ஒரு பெரிய வாதமே இருக்கு, அது சம்பந்தமா அவர் யோசிக்காம டக்குன்னு அவர் முடியல. இவர் தான் நம்மளால எடிட்டிங் எல்லாமே அவர் கையில தானே இருக்கு, அதை அப்படியே முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டியதுன்னா, அண்ணன் கருபழனியப்பன் அங்க அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்றாரு, அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை பணியிட மாற்றம் செய்யப்படுவதனால அவங்க பிள்ளைகளை அரசு பள்ளியில போட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சா 3 வருஷத்துக்கு ஒருக்கா இவங்க இடமாற்றம் பண்ணாம இருப்பாங்களா? அவங்க பிள்ளைய தனியார் பள்ளியில் இடமாற்றம் பண்ணாம இருக்க, ஒருவேளை இவங்களை அரசு ஆசிரியர்கள் இடமாற்றம் பண்ணா தனியார் பள்ளியில் மட்டும் தான் சர்டிபிகேட் ஒழுங்கா கொடுத்து சேர்த்துக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியில சர்டிபிகேட் கொடுத்து சேர்க்க மாட்டாங்களா? நீங்க வேலை பார்க்கறது அரசு பள்ளி, உங்க பிள்ளை அரசு பள்ளியில சேர்த்துட்டு அங்கிருந்து இன்னொரு பள்ளிக்கூடத்து நீங்க வேலை பார்க்கும்போது வேற பள்ளிக்கூட அரசு பள்ளியில சேர்த்தா, நான் அரசு பள்ளியாளராக இருக்கேன், நான் அரசு ஆசிரியரா இருக்கேன், நான் வேற இடத்துக்கு என்ன மாத்தி இங்க வந்திருக்கேன், என் பிள்ளைய சேர்த்துக்கணும்னா சேர்க்க மாட்டாங்களா? அப்ப இது பதிலே கிடையாது. அரசு பள்ளியில தரம் சரியில்லை, அதான் பதில். அவங்களுக்கு 50,000 சம்பளம் வருது, 40,000 சம்பளம் வருது, இந்த அரசு பள்ளியில படிக்கணும்னு அவசியம், ஏன்னா இங்க நல்லா சொல்லி கொடுங்க, அவங்களுக்கே தெரியும். அது தனியார் பள்ளியில மாசம் 40,000 இல்ல வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கூட அவங்க பிள்ளைய படிக்க வைக்க முடியும். அதனால அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில போட மாட்டாங்க. இதைத்தான் அவங்க சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொன்னாரு, இந்த பொது சமூகம்
பொது கேள்வி, இந்த பொது பார்வை அதெல்லாம் வரக்கூடாது தம்பி அப்படிங்க. இப்ப எதுக்குள்ள வந்து நிக்க? பொதுவா வந்து நிக்கல, மொழியெல்லாம் பின்பற்றக்கூடாது. இது பொது புத்தி இல்ல, இது பின் புத்தி, பொது புத்தி மாதிரியே தெரியல. அதெல்லாம் மொழிகளை அப்ப சாதி பேசணுமா, இல்ல மதம் பேசணுமா? இந்த திராவிட கட்சிகள் சாதி ஒழிச்சிட்டாங்க, சமூக நீதி பேசிட்டாங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணன் கருப்பழனியப்பன் அவர்களே. இங்க மொழி பேசக்கூடாதுன்னா அப்ப சாதி பேசணும்னு சொல்றீங்களா? நாங்கள் சாதியாவே எங்களுக்குள்ள சண்டை போட்டு சாகட்டு செத்து கிடக்கணும், இடஒதுக்கீடுக்காக சண்டை போட்டு கிடக்கணும், இடஒதுக்கீடுல அங்க என்னாச்சு இங்க இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையே தப்பு, இடப்பங்கீடு. அதவே நீங்க ஒதுக்கி ஒதுக்கி எங்களெல்லாம் ஒதுக்கி தானே வச்சிருக்கீங்க. இதுலயே நாங்க அந்த சகடைக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கணும், நீங்க ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டு இருக்க. அப்படியா? உங்களுக்கு என்ன வேணும் தலைவா? ஒரு சீட்டு வேணா கேளுங்க, திமுக போய் கேளுங்க, ஸ்டாலின் போய் மண்டிடுங்க, உங்க சீட்டை வாங்குங்க. ஒரு எம்பி எம்எல்ஏ சீட்டு வேணும், இல்ல ஒரு துறைக்கு ஏதாவது போட்டு கொடுங்க, ஒரு உங்க திரைப்படத்துறையில ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுங்க, அப்படி கேளுங்க. இல்ல உதயநிதி கம்பெனில ஒரு படத்தை இயக்கி கொடுத்துட்டு போங்க. ஒரு சினிமா வாய்ப்புக்காக எங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றீங்க, எங்களையே இழிவா பேசுறீங்க. எங்க தாய்மொழியை நீங்க குறைச்சு பேசுறீங்க. நீங்க யாரு? நான் முடிவு செய்யணும், நான் எதை தூக்கி பிடிக்கணும்னு, நான் எதை போற்றி பாதுகாக்கணும் நான் முடிவு செய்யணும், எந்த பெருமையை பாதுகாக்க நான் முடிவு செய்யணும். என் தாத்தன் பெருமை வந்த நான் தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. நான் தான் சொல்ல முடியும். என் தாத்தனை பேசுற மொழி சிறப்பு வாய்ந்தது, நான் தான் சொல்லணும். அதை நான் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. இது எப்படி இருக்கு தெரியுமா? திமுக காரன் சொல்றதை விட பிஜேபி காரன் சொல்ற மாதிரி இருக்கு. நீ என்ன உணவு சாப்பிடுன்னு அவன் சொல்றான் பாருங்க. அது மாதிரி நீ இந்த உணவு சாப்பிடுறது தப்பு தெரியுமா, நீ இந்த மொழியை பிடிக்கிறது தப்பு தெரியுமா, நீங்க எல்லாம் எங்க போய் நிக்கிறீங்க கடைசி? புரியுதா உங்களுக்கு? எங்க வீட்டு படுக்கை அறைக்குள்ள வந்துருவீங்க. ஏற்கனவே வந்துட்டீங்க, புள்ள பக்கத்தே தப்புன்னு சொல்லிட்டு 2 புள்ள ஒத்த புள்ள ஒண்ணுமே பிள்ளை இல்லைன்னு சொல்லி புள்ள பத்துக்கிற வேலையை பார்த்துட்டீங்க. இன்னைக்கு கிச்சன் அறைக்குள்ள வந்து சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என் வாயில இருந்து மொழியை பத்தி பேசுறீங்க. இப்படிதான் மொழியை விட்டு கொடுத்து பல வெளிநாடுகள்ல எங்களை அழிச்சு எங்க மொழியை அழிச்சாங்க. எங்களை அழிச்சு எங்க நிலத்தை புடிச்சு எங்களை அகதியாக்கி எங்க மொழியை காலி பண்ணா, இங்க எங்க நிலத்திலேயே உட்காந்துக்கிட்டு எங்க நிலத்துல அதிகாரத்தை பிடிச்சிட்டு எங்க வாயிலிருந்து மொழியை வச்சு எங்களை அடையாளத்தை அழிப்பதுக்கு முயற்சி பண்றீங்க. அதுக்கு நீங்க துணை போறீங்களா?